அவர் வந்து அவர் வந்து வீடு சைடுலாம் வைக்க கிடையாது. இது புதுசு புதுசாக ஒவ்வொன்றா வந்து நான் வந்து இப்போ வந்து ஆட்சியை பிடிக்கணுங்கன்னு புது புது ட்ரெண்டை வந்து நீங்கள் கொண்டுட்டு வந்திருந்தீங்கன்னா அதை வந்து மக்களுக்கு ஏற்றுக்கப்படாது. ஜெயலலிதா அதை தான் நான் சொல்லிட்டேன் 5 பேத்துக்கு மேலே தவறுன்னு. அதுதான் சிறை. ஆ அதுதான் சிறை. அது சிறையோட சரி மோசமான சிறை. யாருக்கு? ஜெயலலிதாவுக்கு மோசமான சிறை. வச்சு செஞ்சு அனுப்பிச்சி விட்டானுங்க இந்த 5 பேருமே. 75 நாள் வச்சு செஞ்சு அனுப்பிச்சி விட்டானுங்க. அப்பாவை பற்றி சொல்லக்கூடாது. என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறாரு. அது கரெக்டு தான். அவங்க அப்பாவை பற்றி ஒரு பர்சனலாக சொல்லக்கூடாது. அவர் எடப்பாடி ஒரு தலைவராக இருக்கார். பர்சனல் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது. கட்சியை பற்றி பேசுங்க, நாட்டை பற்றி பேசுங்க, கொள்கையை பற்றி பேசுங்க, எது வேணாலும் பேசுங்க. உங்களோட பர்சனல் வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு கலைஞர் வந்து ஒரு இப்போ விஜய் பர்சனல் வாழ்க்கையெல்லாம் பற்றி பேசுனோம்னா சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அவர் ஒரு கட்சி தலைவராக இருக்கார். இப்போ ஆனால் மக்கள் வந்து அவரோட தவறுகளெல்லாம் ஏற்றுக்கிறாம அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்போ இளைஞர்கள் அது பெரிய வருத்தமாக இருக்குது. அவர் குடும்பத்தை பார்க்காம, பிள்ளை குட்டிகளை பார்க்காம அவங்க மேலே கடன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன அவரை எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க, எப்படி அவரை இது பண்ணிட்டு இருக்காங்க? அவர் சுயமாக இருக்காரா, சுயமாக பேசுகிறாரா, தப்பாக எழுதி கொடுக்குறாங்களா, இல்லை அவரே தப்பாக பேசுகிறாரா, ஒன்றுமே புரியல.